சென்னை மயிலாப்பூர் அருகே திருவள்ளுவர் சிலை பகுதியில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்க கேட்கலாம். ரஃபீக் வணக்கம். சென்னை மயிலாப்பூர் அருகே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை அருகே 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, அது பற்றி விவரங்கள் என்ன, சொல்லுங்க. கண்டிப்பாக மோகன், சென்னை எழிலகத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தில் தொடர்ச்சியாக இன்று 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் நள்ளிரவே அவர்களை கைது செய்து அவர்களை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அழைத்து சென்று பேருந்து நிலையத்திற்கு அழைத்து சென்ற நிலையில் அவர்களை கீழே எடுத்து விடாமல் இருக்கக்கூடிய தொடர்ச்சியான உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் இருக்கக்கூடிய போலீசார்களுடைய வாகனமான போலீசார் வாகனத்திலும் மற்றும் அரசு பேருந்து வாகனத்திலும் அழைத்து சென்று சுற்றுப்பயணமாக சுற்றிட்டு இருந்த நிலையில் கடைசியாக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை அருகே இறக்கிவிட்ட போது உடனடியாக அங்க இருக்கக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது குறித்து அவர்களுடைய 9 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அவர்களுக்கான கோரிக்கைகள் குறித்து இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் ஆணையரான லட்சுமி ஐஏஎஸ் அவர்கள் மூலியமாக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய இவர்களுடைய புகார், அதாவது இவர்களுடைய மனுக்கள் குறித்து இருக்கக்கூடிய கோரிக்கைகள் குறித்து தெரிவித்துள்ளன. இருந்தாலும் அவர்களை பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை அழைத்து பேச்சுவார்த்தை ஈடுபட்ட பொழுது அந்த பேச்சுவார்த்தை தோல்விதான் முடிந்தது. ஏனென்றால் அவருடைய 9 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கையை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதுதான் பிரதான முக்கியமாக கோரிக்கையாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய கேட்டிருந்தனர். தங்களுக்காக இருக்கக்கூடிய 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கேட்டு வருகின்றன. அதாவது 2025ஆம் ஆண்டு வெளியிட்ட அரசாணை நிலை எண் 24 ரத்து செய்து 2023க்கான வெளியிட்ட அரசாணையை எந்த நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதும், அதில் குறிப்பிட்டுள்ளபடி பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தேர்வு நடத்தி அரசு குறிப்பிட்டுள்ள தொகுதி 1, 2, 3, 4 என்கிற குரூப் பிசிடி பிரிவுகளில் அனைத்து துறைகளிலும் பணியாற்றும் மொத்த பணியாளர்களை கணக்கிட்டு 1 விழுக்காடு இடஒதுக்கீடு அடிப்படையில் 1000 பார்வையற்ற பணி நியமனம் செய்யப்பட வேண்டும். மேலும் இருக்கக்கூடிய 2வது கோரிக்கைகளாக ஆசிரியர் தகுதி தேர்வில் SC/ST பிரிவினருக்கு 40% மதிப்பெண்ணாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை SC/ST பிரிவினர்களுக்கு வழங்கப்படும் தளர்வுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 2022ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற SC/ST பிரிவினருக்கு வழங்கப்படும் சலுகைகள் அனைத்தையும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பது, பார்வையற்ற மாற்றுத்திறனாளி அவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதும் கேட்டுள்ளன. அது மட்டுமின்றி எனவே பார்வையற்ற உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகள் தேர்வுகளுக்கு 40% தேர்ச்சி மதிப்பெண்ணாக அறிவிக்க வேண்டும். வெளிப்படையுள்ள அரசாணை நிலை எண் 23 உரிய திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். 3வது கோரிக்கையாக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தற்போது வரை நிரப்பப்படாமல் உள்ள ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்ல பணியிடங்களை அரசாணை நிலை எண் 602 சட்டங்களின் நீதிமன்ற உத்தரவின்படி பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்றும், 4வது கோரிக்கைகளாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு கல்லூரிகள் 23 பல்கலைக்கழகங்கள் மற்றும் 163 அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும் மொத்த பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்களை கணக்கிட்டு நீட் தேர்வை அடைந்த பணி வாய்ப்புகளுக்காக காத்துக் கொண்டிருக்கும் 300 பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாணை நிலை எண் 602 சட்ட நீதிமன்ற உத்தரவின்படி 1 விழுக்காடு இடஒதுக்கீடுபடி உதவி பேராசிரியர் பணி வழங்க வேண்டும் என்றும், 5வது கோரிக்கையாக அரசு பொது தேர்வினை எதிர்கொள்ளும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு எழுத்தாளர் நியமனத்தில் புதிய நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என அரசு தேர்வுகளில் இயக்க அறிவிப்பு வெளியிட வேண்டும். இந்த அறிவிப்பினை ரத்து செய்து இதுவரை நடைமுறையில் உள்ள விதிகளை பின்பற்றி பொது தேர்வினை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கான பதிலி எழுத்தாளர் நியமனம் செய்ய வேண்டும். 6வது கோரிக்கைகளாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாகி உள்ள பள்ளி கல்வித்துறை அரசாணை நிலை எண் 62
62 குறிப்பிட்டுள்ள மொழி பாடம் விலக்கு சலுகையை ரத்து செய்து அனைத்து பாடங்களையும் கற்பதை கட்டாயமாக்கிட வேண்டும் என்றும் 7வது கோரிக்கைகளாக இளங்கலை முதல் முனைவர் பட்டம் வரை பயிலக்கூடிய பார்வையற்ற மாணவர்களுக்கு வாசிப்பாளர் தொகையினை இரட்டிப்பாக வழங்கிட வேண்டும் என்றும் 8வது கோரிக்கைகளாக பார்வையுள்ளவர்களுக்கு இணையாக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாசிப்பு உள்ளிட்ட அன்றாட பணிகளை தடையின்றி மேற்கொள்ள பட்டம் பிடித்து முடித்த அனைத்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் மடிக்கணி வழங்கிட வேண்டும் என்றும் மேலும் 9வது அம்ச கோரிக்கைகளாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசால் தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து அண்டை மாநிலங்களில் வழங்குவதை போன்ற 5000 ரூபாயை உயர்த்தி தர வேண்டும் என்பது குறித்து இருக்கக்கூடிய அனைத்து 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியான இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த போராட்டத்திற்கு தமிழக அரசு மூலமாக எந்த ஒரு சரியான ரீதியில் முறையாக பதிலும் கொடுப்பதில்லை, அலட்சிய பதிலாக தெரிவித்து வருகின்றன. ஒவ்வொரு முறையும் அழைத்து செல்லக்கூடிய நிலையிலும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஏமாற்றுவர்கள் திரும்பி வருவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றனர். தங்களுடைய கோரிக்கைகளை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக வெளியிடாவிட்டால் இந்த போராட்டம் தீவிரமடையும் என்றும் வரக்கூடிய நாட்களில் இந்த போராட்டம் எந்த நிலையிலும் மாறலாம் என்பது குறித்து இருக்கக்கூடிய மனவேதனையோடு பார்வையற்ற மாற்றுகளை தெரிவித்து வருகின்றன. தற்போது இருக்கக்கூடிய எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத வகையில் தான் சமூகத்தில் அடைத்து வைத்து வருவதாகவும் போலீசார்கள் தொடர்ச்சியாக இது போன்று இருக்கக்கூடிய வலுக்கட்டாயமான ரீதியில் இருக்கக்கூடிய செயலில் தான் ஈடுபட்டு வருவதாகவும், அது மட்டுமின்றி இந்த சாலை மறியலில் ஈடுபட்ட போது குண்டுகட்டாக அழைத்து சென்று இருக்கக்கூடிய தற்போது ராஜரத்னம் ஸ்டேடியம் மைதானத்தில் பேருந்து தான் வைத்துள்ளதாகவும் தங்களுக்கான அடிப்படை வசதிகளாக போக முடியாத நிலை சூழலை உண்டாக்கி வருவதாகவும் தெரிவித்து வருகின்றன. தமிழக அரசுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய முக்கியமான பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தீவிரமாக தொடரும் என்பதும் அதற்கு உறுதியாக நாங்கள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். மோகன். சென்னை மயிலாப்பூர் பகுதியில் திருவள்ளுவர் சிலை முன்பு பார்வை மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரஃபீக். நைட்டு 1:30 வெளியேத்துறாங்களா? எதுக்கு இந்த போராட்டம்? கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். கேட்கலையா கேட்கலையா